ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். 1 kg சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளி 800 கிராம் உள்ளி எடுங்க. 750 கிராம் தக்காளி எடுங்க. எடுத்து நறுக்கி வைப்போம். 5 பச்சை மிளகு எடுத்து நறுக்கி வைப்போம். நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அரைச்சி வைப்போம். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆஃப் லெமன் எடுத்து புளிஞ்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் வைப்போம். புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி அரைக்கட்டு எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறோம். 1 kg சிக்கன் பிரியாணி 8 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். 200 மில்லி தயிர் எடுத்து வச்சுக்கிறோம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் உள்ளி, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமன். அப்புறம் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றுவோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றுவோம். உள்ளி போட்டு நல்லா வதக்கி எடுப்போம். கோல்டன் கலர் ப்ரௌன், டார்க் கோல்டன் கலர் ப்ரௌன் வர நல்லா வதக்கி எடுப்போம். இது என் ஹஸ்பண்ட் தான் இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறது. அவங்க பண்ணுற சிக்கன் பிரியாணி சால்னா தேவையே இல்லை, வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரைத்தா, முட்டை, சால்னா நம்மளுக்கு தேவையில்லை இந்த பிரியாணிக்கு. டார்க் கோல்டன் ப்ரௌன் வர நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு மசாலா போடணும். வத்தல் மிளகு பொடி 2 ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். அது கலரே சேஞ்ச் ஆகும். நல்லா வதக்கி கொடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் புதினா, கொத்தமல்லி. அந்த கொத்தமல்லி ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம போடுறோம். தாராளமாக 2 கை எடுத்து போடுங்க. அந்த மணம் டேஸ்ட்டு, அந்த மணம் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு புதினாவும் போடணும். அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. 1 kg சிக்கன் பிரியாணி 1 kg ரைஸ் எடுக்கணும், 1 kg சிக்கன் எடுக்கணும். நல்லா வதக்கி கொடுங்க புதினாவை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆர்டர் 8 பேருக்கு சாப்பிட்றதுக்காக, அதுக்கு 1 kg பிரியாணி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல தக்காளி, 750 கிராம் தக்காளி, அதை நம்ம போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த தக்காளி அந்த ஸ்மெல் நமக்கு வராது. நல்லா வதக்கி கொடுங்க. அந்த ஸ்மெல் போகிறத நல்லா வதக்கி கொடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். கால் கப்பு தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடி பிடிச்சிடுவாங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1/4 கப் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுங்க. தேவையான அளவு உப்பு, அந்த தக்காளி சீக்கிரம் வசங்கும், அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு போடுங்க. தயிர் 200 ml தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அதை அப்படியே நம்ம ஊற்றுவோம். சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாடலில் டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன்
1 kg சிக்கன். கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, 1 kgக்கு மேலே கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சிக்கன் போடுறதுக்கு அந்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த உள்ளி, தக்காளி, புதினா எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கிற கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு 20 மினிட்ஸ் கொஞ்சம் வேக வைங்க. 20 மினிட்ஸ் வேக வச்சுட்டு லைட்டாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம இப்போ மூடி வைப்போம், 20 மினிட்ஸ் வேகட்டும். அது அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. லெமன் ஜூஸ் நம்ம ஊற்றி, லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் ஊற்றுங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. 20 மினிட்ஸ் ஆயாச்சு. அப்புறம் நம்ம வந்து அரிசி எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வெந்நி வைக்கிறோம். தண்ணி வச்சுட்டு அதில் பட்டம், ஏலக்காய், ஸ்டார் இதெல்லாம் போட்டு அரிசியை நம்ம போடுறோம். 1 kg அரிசி. கொஞ்சம் நெய் ஊற்றுங்க, கொஞ்சம் 2 சொட்டு லெமன் ஊற்றுங்க, லெமன் சாறு ஊற்றுங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி, பிரியாணி அரிசி போடுறோம். பாதி வேக்காடு ஆனதுமே நம்ம எடுத்துடணும். இதை சிம்மிலே வச்சுக்கட்டும். சிம்மிலே வச்சு பாதி வேக்காடு ஆனதும் எடுத்து நம்ம தம் போடுறோம். என் ஹஸ்பண்டு கை லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. தம் போட்டாச்சு. தம் போட்டு முடிஞ்சப்புறம் எடுக்கிறோம். தேவையான உப்பு பார்க்கணுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு பார்த்துட்டு தம் போடுங்க. தம் போட்டு முடிஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சால்னா தேவையில்லை. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.